காதலிக்கிறவனும் தூங்க மாட்டான், கல்யாணம் பண்ணவனும் தூங்க மாட்டான், போனை நோன்றவனும் தூங்க மாட்டான். அப்படியே ஒருத்தன் தூங்குறானா அவன் பொண்டாட்டி இல்லாதவனாதான் இருக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், கடங்காரனுக்கெல்லாம் கொடுக்கணும். மோனே இப்பதான் அடுப்ப சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு இப்படி வரேன். ஒண்ணு இல்ல நான் க்ளீன் பண்ண நானே பண்றேன். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? க்ளீன் பண்ணிட்டேன் நானே. இப்ப சட்டை யார தோய்ப்பா? ओ बेटा मौज कर दी वाह बेटा. கீர்த்தனா உங்களை தேடி வந்தா. அப்படியா? வந்து என்ன சொன்னா? நிறைய சொன்னா. பாத்துக்கிறேன்டா தம்பி. ஆஹா, தேவையில்லாம எதே சொல்லி விட்டு போயிட்டா போல் இருக்க. உள்ள போய் என்ன சொன்னான்னு கேட்டா அடிப்பாளோ. இதுக்கப்புறம் என் கூட வந்து நான் வெளுத்து போடுவேன். என்னையாச்சு? நேத்து என் ஃப்ரெண்டோட கொண்டாட்டி சமையல்காரன் கூட ஓடி போயிட்டான். அவனுக்கு ஆறுதல் சொல்லலான்னு போயிருந்தேன். இந்த மேடம் கூட வந்தாங்க, அதான் பிரச்சனை. அருக்காணி ஏதோ கிறுக்கு வேலை பார்த்திருக்கான். என்னையா பண்ணா? நீயே கேளு. சொல்லுடி. ஆறுதலா பேசுனேன். அதான் என்ன சொன்னேன்? இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? எங்க அப்பா நல்லா சமைப்பாரு, அவரை வச்சுக்கங்கன்னு சொன்னேன். இந்த நார்த்தங்காய ஊற போட்டு ஊறுகாய் போடுறி. என்னடி முறைக்கிற? அவன் சம்சாரம் போச்சேன்னு அழுகுறான். நீ சமையல்காரன் போனதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்க. சாமி, நான் என்ன பண்ணாலும் என் புருஷன் என் கூடவே இருக்கணும். அப்படி என் கூட இல்லைன்னா அவர் உங்க கூட இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. ஆ நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ஏய், இதுக்கு தான் உங்க வீட்டு வரதில்ல. உங்க அம்மா என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டாங்களா? மோ நில்லுமா. ஏன் உன் மாப்பிள்ளை நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டா குறைஞ்சா போயிடுவே நீ? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவர் எப்படிமா நல்லா இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி வாடி. நான் வரல சித்தி. ஏன் இவள கோயிலுக்கு வர சொல்லியா? ஏமா போக வேண்டியதானே? சித்தப்பா, உன்னை யாராவது வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ போறப்ப அவங்க வீட்டுல இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் அங்க போவே மாட்டோமா? அப்படிதான் சித்தப்பா. சித்தி தியேட்டருக்கு கூட்டிட்டு போச்சு, சினிமா பார்த்தேன். பீச்சுக்கு கூட்டிட்டு போச்சு, கடலை பார்த்தேன். மாட்டு சந்தைக்கு கூட்டிட்டு போச்சு, மாட்டை பார்த்தேன். ஆட்டு சந்தைக்கு கூட்டிட்டு போச்சு, ஆட்டை பார்த்தேன். கோழி சந்தைக்கு கூட்டிட்டு போச்சு, கோழியை பார்த்தேன். ஆனா எந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போனாலும் சாமியை பார்க்கவே முடியல. ஆத்தாடி, அக்காவுக்கு சாமி சொக்கா போட்டுட்டு நேர்ல வரணுமா? இந்த உலகத்தை படைச்சதே கடவுள் தாண்டி. அப்ப பேய் பிசாச படைச்சதும் கடவுள் தானே? வாணாண்டி, இதெல்லாம் நமக்கு வேணாண்டி. போடி. ஏமா, இப்ப பகல் நல்ல வெளிச்சமா இருக்கு. 7 மணிக்கு மேல எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். இருட்டுன்னு ஒண்ணு கிடையாதுமா. இப்ப பகல் வெளிச்சமா இருக்கா, 7 மணிக்கு மேல இந்த வெளிச்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். என்னங்க முக்குழியை சுடு தரவா? முக்கினியை சுட போறியா? ஐயோ சாமி, வேணாம். அன்னைக்கு ஒரு நாள் சுட்டு கொடுத்திய, அதுவே போதும். இதுக்கப்புறம் வேணாமா சாமி. என்னங்க அன்னைக்கு ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, அதை இன்னுமா மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு சுட்டுத்தர சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தோப்பர் சொல்ல கேட்காம போற. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. என்னை சிரிக்க வச்சுட்டுனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். நான்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போகல. செம காமெடி உங்க அம்மா வீட்டுக்கு போ. இன்னைக்கும் தொட்டுக்கு அதே கிழங்கு தானே. என்னங்க மரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க, மரம் பலம் வரும். ஆமா, மரப்பழம் வரும், இவளுக்கு தெரியும் எல்லாம். இவங்க அப்பா தோட்டத்தை வச்சுட்டு டெய்லி 5 கிலோ சும்மா அனுப்பிச்சு விட்டுறான். அனுப்பிச்சு விடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். நல்ல வேளை எங்க அப்பா மரவள்ளி கிழங்கு தோட்டம் வச்சிருக்காரு, இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, அப்படியே இந்த கிழங்கு விண்வெளியில இருந்து வந்திருக்கு, யாருக்கும் கிடைக்காது. பேசாம போடுமா. என்னங்க தோசை போதுமா? போதாதுமா, கொண்டு வா. என்னங்க தோசை போதுமா? போதாதுமா, கொண்டு வா. உன்னை இன்னொரு ஓட்டி கொண்டு வர சொல்றான், அப்புறம் பாத்துக்கிறேன். என்னங்க தோசை போதுமா? போதும். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா. கறிக்கடைக்காரே, காலை எங்க அம்மா வந்தாங்களா? வந்தாங்க. வந்து பக்கத்து கல்ல கறி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ எதுக்கு வந்த? உன்னை வெறுப்பேத்தலான்னு வந்தேன். வெறுப்பேத்தலான்னு வந்தியா? பக்கத்து கல்ல கறியை வாங்கிட்டு என்ன வந்து கலைச்சிட்டு போறீங்களா?
இருக்கட்டும் இருக்கட்டும். நீயா நானா எந்த குடும்பமும் தேராது. நீயும் நானும்னா எந்த குடும்பமும் தோற்காது.